அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் வீட்டு ஃபேமிலியிலேருந்து ஒரு மேரேஜ் இருந்துச்சு. அதில் குட்டீஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேரேஜ் கிளம்பி போயிட்டோம். போய் நிக்கால கலந்துக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை இதுவாலாம் செஞ்சுட்டு ஃபேமிலிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாரு கூடயுமே நல்லா கதை பேசிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். பெரிய வாழை இலையாக விரிச்சு ஸ்வீட்டுக்கு பிரெட் அல்வா கூட எண்ணெய் கத்திரிக்காய் ரைத்தா எல்லாமே வச்சுட்டு நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி வந்து தட்டினாங்க. நல்லா சுட சுட சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கும்போது. மட்டன் பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக வந்து குக்காகி வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கூட வந்து சிக்கன் 65ல வந்து கொஞ்சம் மசாலாஸ் வந்து கோட் பண்ணி தந்துருந்தாங்க. அதுவுமே பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு புது டேஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே முடியல. எங்கள் ஃபேமிலியில் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தக்கடி போடுவாங்க. எல்லாரும் ஃபேமிலிஸ் எல்லாருமே கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி தான் மார்னிங் எல்லாருமே கிளம்பி போய் மட்டன் தக்கடி செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்சல் போட்டு வெளியே கொடுத்து விட்டுட்டாங்க. அப்புறம் லஞ்சுக்குமே அங்கே தான் சொல்லியிருந்தனால எல்லாருமே அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அப்படியே ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கதை பேசியிருந்தோம். லஞ்ச் வந்து ஆஃப்டர்நூன் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்லேருந்து மாஸ்டர் கூப்பிட்டு தான் சமையல் செஞ்சதுனால ஊர் ஸ்டைலில் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. தேங்காய் சோறு கூட வந்து கறி குழம்பு, பருப்பு கத்திரிக்காய், 65 டொமேட்டோ ஜாம் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு ஈவினிங் மேலே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எனக்கு டே அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.